4 பேர்த்துட்டு சொல்லுங்கன்னு சொன்னால் மறைக்கிறாங்க. இந்த ஆத்தாடைய புகழை மறைக்கிறாங்க. இப்போ யூடியூப்பில் போச்சுன்னா யாராச்சும் மறைக்கிறாங்களா? அவங்க பார்க்குறவங்க வருவாங்கப்பா, அவங்கள மாதிரி கஷ்டப்படுறவங்க வருவாங்கல்லம்மா. அதுக்காகத்தே அம்மாவே போட சொல்லி போட்டுட்ருக்கேன். நான் ஒன்றும் இல்லை, எல்லாமே தாயுடைய புகழ்தே. நான் கேட்டு சொன்னேன். நான் இந்த மாதிரி அந்த அக்கா நல்லா பார்ப்பாங்க, எனக்கு நான் எங்கேயும் போக மாட்டேன். போனாலும் எங்கே சுற்றினாலும் அங்கே ஒரு வாட்டி பார்த்ததே மனசு திருப்தியாங்க. அங்கே கூட்டி வரேப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். சரியா அத்தா உறுதிவா கொடுத்தா அந்த மாதிரி நல்லாவா கொடுக்குறீங்க. ரெட்டை வாக்கு நல்லா வாக்கு கொடுக்கா ஏப்பா அம்மா சொல்லுவாங்க. சரியா முதல்ல வெத்தலையை பார்த்து சொல்லிவிட்டு உன் பிரச்சனை என்னவோ சொல்லணும். தெரிஞ்சது தெரியும்னு சொல்லி தெரியாத மறந்தது மறந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னடா. சரியா தாய் சரி தாய் என்னை பெத்தம்மா அந்த மகளுக்கு நல்லாவா கொடுக்க வரணும். ஆவி ஆயிடுச்சே, வெத்திலேயே ஆவி வந்துருச்சு. உருவம் இல்லாமல் பறக்குது. உருவம் இல்லை. ஒரு புது சேலைக்கும் ஒரு பழைய சேலைக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். ஒரு புது சேலை எப்படி இருக்கும் அப்பா, பழைய சேலை எப்படி இருக்கும், அந்த நிலைமை ஒரு நிலைமை அந்த வெத்தலை அதுக்கே சொல்லுது. சரியாயா ஆத்தாட்ட வந்துட்டு இல்லை, கவலைப்படாத. நல்ல மனசு உனக்கு. சரியா யாருக்கும் எந்த இதுவும் நினச்சிக்கவே மாட்டேன். சும்மா வாயை திறந்து சொல்லு. நல்ல மனசு. ஆனால் ஏன் இப்படி விதியா இது போன ஜென்மத்தில் பாவமா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த ஜென்மத்தில் நீ மனசில் பிறந்ததுக்கு உள்ள நல்ல உள்ளம். அது அம்மா சொல்லுது. சரியாப்பா நல்ல மனசானா எந்த இதையும் யாரை பற்றியுமே போகிறதோ போட்டி போடுறதோ அடுத்தவளை ஒரு தீய சொல்ல பேசுதோ வைக்கிறதோ எதுவுமே செய்ய மாட்டேன். உண்டு வேலை ஒன்று இருப்பியா. உண்மையா பையா நல்லா பதில் சொல்லிப்பாடா சொல்லு. அது சொல்லியா பிள்ளையார கும்பிடுவியா? விரும்பி எந்த தெய்வத்தை? அதான் இப்போ நான் என்ன கேட்டீங்க, பிள்ளையாரப்பா வரவுதானே கேட்குறீன். இந்த இலையில உனக்கு விநாயகர் வராது, அதுக்குதான் கேட்டேன் விநாயகரை கும்பிடுறியான்னு கேட்டேன். சரியா பிள்ளையார் ஒத்தாசம் உனக்கு இருக்குப்பா. சரியா பிள்ளையார கைப்பிடி. அவர் அடுத்தடுத்து தலைக்கு தலைப்பாட போயிடுச்சுன்னு நம்ம நினச்சிக்கோ. அடுத்தடுத்து நீயும் பிள்ளை ஊட்டி நல்லா இருக்கணும்ல. அந்த பிள்ளையாரப்பா அவனுக்கு தச்சுருவா இருக்காரு. இல்லாட்டி நான் சொல்ல முடியுமா நீ பிள்ளையார கும்பிட்றேன்னு சொல்லி இருக்காரு. பிள்ளையார கும்பிடையா கும்பிட்ற சாமியை நம்ம நறுக்குன்னு பிடிப்போம். சரியா அவனுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. கஷ்டம் அப்படியே இங்கே நிற்கிது உன் கஷ்டம். சங்கை பிடிச்சிக்கிட்டு இருக்குது. எப்படி வெளியில் வருவோம்னு தெரியாமல் சங்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். சரியாக்கா ஆத்தாட்ட வந்துட்டு இல்லை, ஆத்தா நல்ல வழியை காட்டுவா. சரியாடம்மா தெய்வத்தை நம்பினவ யாரும் வீண் போக மாட்டா. அதுவும் அத்தை மாரியாத்தாவை கைப்பிடி. அந்த ஆத்தாவை வாழ்க்கையில் இன்னும் பிள்ளை ஊட்டி நீனும் நல்லா இருப்பீங்க. இன்னும் நிறையா வயசு இருக்குது. எத்தனை வயசுக்க? 25 வயசு. 25 வயசில் இன்னும் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணாமல் இருக்கோம். 25 வயசு ஒரு வயசே இல்லை. இதுவே பாப்பா பிள்ளைக்கு ஒரு வயசு பாவம். வயசு கூட இந்த பிள்ளை நெருங்காத. இப்போ கடலுக்குள்ள கொண்டு போய் நட்டு கடலுக்கு கொண்டு போய் அப்படியே பிடிச்சி தள்ளிட்ட மாதிரி இந்த பிள்ளை கிடக்குது. சரியாத்தா அழுகாத. ஆத்தா அருளில் சொல்லுவாங்க தெரிஞ்சுக்க. ஏண்டா